மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். நேற்றைய நாளிலே கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வார்த்தையை கேட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிழைக்கும்படிக்கு என்னை தேடுவது மட்டுமல்ல, நன்மையை தேடுங்கள், நன்மையை ஜாக்கிரதையோடு தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைத்திருப்பது மட்டுமல்ல, நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். கண்பான தேவச்சனமே, மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரே, நீ நியாயம் செய்து அவருடைய இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எதை உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார்? ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 28 29 வார்த்தைகள் சொல்லுகிறது, பிரேத குழிகளிலே இருக்கிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருகிறது. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாக, தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படியாக எழுந்திருப்பார்கள். ஆம், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் உங்களுக்கு அவர் பலனை வைத்திருக்கிறார் என்கிறதை அறிந்தவர்களாக நீங்கள் நன்மையை தேடுங்கள், நன்மையானவைகளை செய்ய நாடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய கிரியைக்கு தக்கதான பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பா என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. ஆமென்.